டேய் ராஜா. அண்ணே, இன்னும் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட கூப்பிட்டேன். இது வரேனே. ரோடு டிராஃபிக்கா இருந்துச்சா, ஒருத்தன் காரை ஓட்ட தெரியாம நடு ரோட்ல போட்டு அப்படியே வச்சிருந்தான். அதான் அவனை எடுக்க சொன்னேன். சரி, சீக்கிரம் சாப்பிடவா. சரிண்ணே. ராஜா, என்னைய மன்னிச்சிடுறா. சத்தியமா என்னால முடியல. உன்னைய பார்த்தோன்னே உன் கூட வந்துடணும்னு தோணுது. நானே என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்த? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா. டேய் ரஞ்சித், சீக்கிரம் போ. மேம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வழியை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதோ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு வெளியே போகணும். வரட்டும் 2 பேரும், அப்ப பாத்துக்கிறேன். அத்தை. என்ன? இல்லத்த, வா, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னத்த? கீரையெல்லாம் ஆஞ்சு தரேன், கீரை சாம்பார் வெயி. அப்புறமா பட்டாணியெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் வறுவல் பண்ணிட்டேன். என்ன அத்தை? அப்புறம் நேத்து வச்ச ரசம் காலி ஆயிடுச்சு, இன்னைக்கு புதுசா ரசம் வச்சிரு. அத்தை, நான் சொல்றத கேளு. சோறு வடிக்கும் போது விதையா வடிச்சிடாத, கொஞ்சம் குழவா வடி. மாமாவாலெல்லாம் மெல்ல முடியல. இப்படி விதையா வடிச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி நாங்களாம் சாப்பிட்றது? அது அத்தை, அவருக்கு விதையாதான் பிடிக்குது. ஆமா, அவன் போறான். அவனுக்கு விதையா பிடிக்குதுன்னா அதுக்கு நாங்களாம் என்ன பண்றது? தொண்டை ரசிக்கி சாக வேண்டியதான். மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாத்த, சீக்கிரமா போய் இந்த வேலையை முடிச்சிரு. என்ன? இல்லத்த. ஏன், எங்கேயும் வெளியே கிளம்புறீங்களா? அது அத்தை. சொல்லுடி, எங்கேயும் வெளியே கிளம்புறீங்களான்னு கேட்டேன். அத்தை, அது எப்ப பாரு ஊர் மேயிறது, வீட்டுல தங்கறதே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த பையன்? கூப்பிடு, இன்னைக்கு 2ல் 1 பாத்துருவோம். கூப்பிடுறீ? இல்லத்த, நான் சமைச்சிடுறேன். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க 2 பேரும்? வெளியில ஊர் சுத்துறதா வேலையா இருக்கீங்களா? ஏதோ நான் இருக்க கண்டுதான் பயந்து நீ போற. நான் இல்லன்னு வெயி, அவ்வளவுதான். நீ உன் இஷ்டத்துக்கு இருப்பல்ல. இல்லத்தா, ஹாஸ்பிட்டல். ஆமா, ஆஸ்பத்திரின்னு சொல்லி வெளியில ஊர் சுத்தி வெளியில வாங்கி கண்டதையும் தின்னுங்க. அப்புறம் எங்க வயிற்றுல குழந்தை உண்டாகிறது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பீரியட் ஆகி 12வது நாள் ஆயிருக்கு. இப்ப போய் வெளியில சுத்துறேங்கிற? கரு கலையணுமா? உண்மையாலுமே உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்துக்கு வாரிசு வரணும்னு நினைக்கிறியா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணான்னு நினைக்கிறியோன்னு தோணுது. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சதுக்கு எங்களுக்கு கொடுக்குற பரிசு இதுதானா? சே, வீட்டு வேலைக்கும் லாய்க்கல்ல, வீட்டு மருமகளா இருக்கவும் லாய்க்கல்ல. என்னதான் உன் நினைப்போ? இப்ப அந்த பையில உன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அதிகமா சம்பாதிக்கிறான்ல அந்த திமுரு. கூப்பிட அந்த பையில. இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன். எப்ப பாரு வெளியில ஊர் சுத்த வேண்டியது. அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கோம் பெரியவங்கன்னு உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டியது. டேய் தீபக், நான் கூப்பிட்டா ஒரு சொல்லுக்கு வர பையன் இப்ப கூப்பிட அப்படியே நிக்கிறான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ ஒருத்தி தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல உள்ளவங்க என்னைய மதிக்கிறதே இல்ல. என்னம்மா? இவ யாருடா? என்னம்மா நீ புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இவ யாருன்னு கேட்டேன். இவ தேனு. இவளோட பேரை கேட்கல. இவ இந்த வீட்டுல யாரு? என்னம்மா நீ இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? இவ இந்த வீட்டு மருமகமா? மருமக. நான் மருமக மாதிரியா நடந்துக்கிறா? இப்ப என்னம்மா பிரச்சனை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க 2 பேத்துக்கும் நேத்து தான் கல்யாணம் ஆச்சோ?
என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு அப்படிதான் தோணுது. அம்மா, என்ன கேட்கணும்னு நினைக்கிறியா அதை ஸ்ட்ரைட்டா கேளுமா. 2 பேரும் இப்ப எங்க போறீங்க? என்ன சொன்ன? ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொன்னேன். டேய், என்னம்மா? நான் இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அவ கூட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டுல இருக்கிறது 4 பேர் தான், அதுல நீயும் உன் பொண்டாட்டியும். தனி குடும்பமா வாழ்ந்தா அப்புறம் எதுக்குடா நாங்க கூட இருக்கணும்? பேசாம தனி குடுத்தனமே போயிருக்கலாம்ல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? மா, என்னதாம்மா ஆச்சு உனக்கு? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. என்ன கேட்ட? எங்க போறீங்கன்னு கேட்டேன். இது என்னம்மா கேள்வி? வீட்லயே இருக்கிறதுக்கு அவளுக்கும் போர் அடிக்குதான், அதனாலதான் வெளியில போலான்னு சொன்னான். பொய் சொல்லாதடா. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? தேனி என்கிட்ட ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னா, ஆனா நீ வெளியில சுத்தி பார்க்க போறேன்னு சொல்ற. இப்ப எதை நம்புறது நானு? அச்சோ, இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. நாங்க என்ன உன்னை விட்டுட்டு கொலை குத்தமா பண்ண போறோம்? அப்படியே பண்ணாலும் உன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் கொலை குத்தம் பண்ணுவோம். போதுமா? என்ன இப்படிலாம் பேசி என்னை வாயடைக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன ஏதுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இப்ப என்ன, நாங்க எங்க போறோங்கிறது உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் போறோம், போதுமா? என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அத்தை, அது வந்து தேனி, நீ சும்மா இரு, நானே எல்லாமே சொல்லிக்கிறேன். நீ இங்கிட்டு வா. சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? இப்போ நாங்க எங்க போறோம், எதுக்காக ஹாஸ்பிட்டல் போறோம், அந்த உண்மை தானே? ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாம், டாக்டர் தான் இந்த டைமுக்கு வர சொல்லியிருக்காங்க, போதுமா? ஏண்டா, அவளுக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னடா புது கதையா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, டாக்டர் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன என் காதுல பூ சுத்தலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருமா, நீ கேட்ட, நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. டேய், அவளுக்கு தான் குறை இருக்கேடா. குறை இருந்தா இப்ப என்ன, மாத்திரை மூலியமா குறைச்சிருக்க மாட்டாங்களா? என்னமா நீ பேசிக்கிட்டு இருக்க? டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு, நீ வீட்டுக்குள்ளாரே சுத்திக்கிட்டு கிடக்குற பாரு. அதனாலதான் உனக்கு ஒன்னும் புரியல. நீ கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சுல, அதான் தேனு காலையில எல்லா வேலையும் செஞ்சுட்டாலே. அப்புறம் என்ன உனக்கு? என்ன இப்ப சமைச்சு வச்சுட்டு தான் போகணுமா? இப்பவே நீ இப்படி பாத்துக்கிறனா, நாலு பின்ன தேனு மாசமாயிட்டா எப்படி நீ பாத்துப்பாவல? குடும்பத்துக்கான வாரிசை அவ பெத்து கொடுக்க கூடாது, வீட்டு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதானே உன் நினைப்பு? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 3-4 நாள் அவ ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்க விடுவியா மாட்டியா? இல்ல அப்பயும் அவளை புடிச்சுக்கிட்டு வேலை தான் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லுவியா? எதுக்குடா அவ ரெஸ்ட் எடுக்கணும்? உனக்கு பேரம் பேத்தி வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப அவளை கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க விடு. நான் தான் சொல்லிட்டேல, உனக்கு வேலை செய்யணும்னா வேலைக்கு வேணா ஆள் வெய்ய, நான் வேணா காசு தரேன்னு. சும்மா சும்மா இவளையே பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னதாம்மா உன் பிரச்சனை? வேலைக்கும் ஆள் வைக்க மாட்டியான், நீயும் வேலை பார்க்க மாட்டியான். ஆனா தேனு தான் எல்லா வேலையும் செய்யணுமா, செஞ்சுட்டு குழந்தையும் பெற்று தரணும்னா எப்படி புரியும்? நான் அதுக்காக சொல்லல. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். எப்ப பாரு வேலை செய்யணும் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதாமா? இங்க பாருமா, நாங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசையில தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல போய் உன்னை ஏமாத்துறதுல என்ன இருக்கு? தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் இவளை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவ எந்த வேலையும் பார்க்க மாட்டா. உனக்கு உண்மையாலுமே வீட்டுக்கு வாரிசு வேணும்னா நீயே வேலையை பாரு, இல்லைன்னா வேலைக்கு ஆளவை. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம ஒரே பிரச்சனையை தூக்கிட்டு வந்து இதுதான் பிரச்சனைன்னு திரும்பி அதே பேசிட்டு இருக்காத. எனக்கு இருக்க 1000 டென்ஷன். என்னைய யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் பாரு, நீ சொன்ன மாதிரி நான் தனியா தான் போவேன். வாத்தேன்னு போலாம். அத்தை, நான் போயிட்டு வரேன். தேனு, அவன் தான் கூப்பிடறான்ல, எல்லா சாவியும் கொடுத்துட்டு நல்லவ மாதிரி ஏன் முன்னாடி நடிக்கிறியா? நீ போ, இந்த மாசம் பாக்குறேன். நீ மட்டும் கர்ப்பம் ஆகல, அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு. சங்கீதாக்கா, அக்கா வீட்டுல இருக்கீங்களா? வாராஜு, என்ன திடீர்னு என் வீட்டுக்கு? அக்கா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். அப்படியா? கையை கொடு முதல்ல, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. அப்புறம் உன் புருஷன் என்ன வாங்கி கொடுத்தாரு? அவர் எதுவுமே வாங்கி தரலக்கா, அவருக்கே கல்யாண நாள நான் தான் சொன்னேன். நல்ல எதுக்கு தான் இப்படி இருக்காரோ தெரியல. பரவாயில்ல விடுராஜு, நீயாவது சந்தோஷமா இரு. எத்தனாவது வருஷம்? 25வது வருஷம்க்கா. பரவாயில்லடி, இம்புட்டு வருஷம் குப்பையை கொட்டி இருக்கா அந்த ஆள் கூட. ஆமாக்கா. அப்புறம் இந்தாங்கக்கா. என்னடி இதெல்லாம்? இன்னைக்கு கல்யாணம் நாள்ல ஸ்வீட் செஞ்சேன், அதான் உங்க நினப்பு வந்துச்சு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்க்கா.
சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு? எப்பவும் போல வடை பாயசம் தான்க்கா. சமைச்சுக்கிட்டே இருந்தேன். என் மாமியாரு ஏதோ கடைக்கு போச்சு, அந்த சாக்கில் வேகமா ஓடியாந்துட்டேன். சரி ராஜு, என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ்க்கா. உன் புருஷனை விடாத, ஏதாவது கேளு. கேட்டிருக்கேன்க்கா. என்ன கேட்ட? சாயங்காலம் ஈவினிங் ஷோ படத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பாரா, படத்துக்கு போறீங்களாக்கும்? ஆமாக்கா. என்ன படத்துக்கு ராஜு? தெரியல, நல்ல படத்துக்கா கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். சரி சரி, புருஷனும் பொண்டாட்டியமா போயிட்டு வாங்க. இந்த விஷயம் வந்து கிழவிக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? தெரிஞ்சா சும்மா விடுமா? அப்புறம் எப்படி போவீங்க? அதெல்லாம் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருக்கா. எது எப்படியோ நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்படியே நைட்டு சாப்பாடும் ஹோட்டல்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சூப்பரு. அடியே ராஜு, தேறிட்டடி. ஆமா, உன் புருஷங்காரன் முடியாதுன்னு இருப்பானே? அதெல்லாம் இல்லக்கா, அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாரு. சரி சரி ராஜு, நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி இந்த வருஷத்துலதான் உன் புருஷன் திருந்தணும்னு இருக்கு. இன்னமேட்டாவது பழையபடி மாறாம பாத்துக்கடி. சரிங்கக்கா. அக்கா, மூளையெல்லாம் அப்படியே போட்டபடி இருக்கு, நான் வாரேன். சரிடி, போயிட்டு வா. நல்ல பிள்ளை. இன்னமேட்டாவது இதோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். எங்க பேர் வந்தாலு? ஆள் அட்ரஸே காணா. போய் உள்ளாரவே பாப்போம். இங்கதான் இருக்காரு அந்த மனுஷன். அழுத கலத்தி விட்ட புட்டிச்சோறு. வேற எங்க போறது? ஐயோ அச்சோ, அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுல. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். இல்லைன்னா இந்த ஆள் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். மாமா மாமா. யாருமா? வீட்டுல ஆள் இல்ல, போய் அடுத்த வீட்டை பாருங்க. போங்க போங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வீடு தேடி வந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு. அடியே கஸ்தூரி, கோவப்பட்டினா ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. சின்னம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியில இருந்து வேலைக்கு வரவே நம்மள சங்க எடுத்துட்டு நம்ம சங்கிலி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். பார்த்து சூதானமா நடந்துக்கடி. மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். மாமா, ஏன் நம்மள கூப்பிடவே வரலையே? மாமா, என்ன இந்த ஆளு கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? மாமா. என்ன, நீதான் கூப்பிட்டியா? ஆமா மாமா. மாமாவா? என்னோட புருஷன், நீங்க உங்களை மாமான்னு தானே கூப்பிடணும். என்ன புதுசா மாமான்னு கூப்பிடுற? அது வந்து நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். என்னன்னு? நீங்க சொல்றது சரிதான் மாமா. உங்களை மாதிரி யாராலையும் வேலை பார்க்க முடியாது. நீங்க தான் இந்த வீட்டுக்கும் பெஸ்ட், உலகத்துக்கும் பெஸ்ட். அடியும் கொய்யால, வீட்டு வேலை செய்யணுன்றதுக்காக மாமா ஓமான்னு கூப்பிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை இருடி, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். அதனால இப்ப என்ன? அது வந்து மாமா, இனிமேட்டு நான் உங்களை எதுக்காகவும் ஈட்டு பேச மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அப்படியா? ஆமா மாமா. நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? இப்ப கூட நீங்க சொல்லுங்க. நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். அப்படியா? ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? பாருங்களே. எங்க நில்லு. மாமா போங்க, நின்னுகிட்டு தானே இருக்கேன். ஓ அப்படியா? சரி, அப்ப உட்காரு. இதோ உட்காந்துட்டேன். பாடுறா, செம்ம சூப்பர். சரி, நீ இங்கிட்டு வா. அந்த சைடா? ஆமா ஆமா. எதுக்கு? இப்பதானே சொன்னேன், நான் எது சொன்னாலும் செய்வேன், நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன்னு. இந்த சைடு தானே வர சொல்றேன், அதுக்கே வர மாட்டேங்கிற. இந்த வரேன் மாமா. வீட்டு வேலையை வாங்குறதுக்கு என்னென்னலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. வந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்படி அடி செய்தி. இதோ வரேன். என்னாச்சு மாமா? அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அதுக்கு? நீதானே சொன்ன, நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன், இந்த சைடு வந்தா வருவேன்னு. ஆமா. அதான் கால் வலிக்குதுன்னு சொல்றேன், கொஞ்சம் புடிச்சு விடுவேன். என்னையா போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போற. ஆமா தாயே, நீ தான் அப்படி சொன்ன. இப்ப காலை புடிச்சு விடுன்னு சொன்னதுக்கு இப்படி கோவப்படுற? என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்ன வேலை செய்ய முடியாதா? கஸ்தூரி, சமாளிடி சமாளி. என்ன? காலு தானே, நான் பிடிச்சு விடுறேன். நிஜமாவா? நீங்க வேற பாருங்க மாமா, நான் நல்லா பிடிச்சு விடுவேன். பாப்போம் பாப்போம். காலு கீழே இருக்கு, என் மூஞ்சில இல்ல. எனக்கு தெரியாதட முட்டைக்கண்ணா. ஆளும் மண்டையும் பாரு. உனக்கு காலை வேற அமைக்க விடணுமா? இரு, நல்லா பிடிச்சி அமைக்க விடுறேன். இதுக்கப்புறம் எனக்கு கால் வலிக்குது நீ சொல்லவே மாட்டேன். ஆமா மாமா. எந்த காலு? ரெண்டு காலும் வலிக்குது. புடிச்சுடுவியா மாட்டியா? அதோ அதோ பண்றேன். எல்லாம் இந்த சின்னம்மாவால வந்துச்சு. சே, எந்த ஆளு காலெல்லாம் நான் பிடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். என் தங்கச்சி புருஷன் இறந்ததை கூட நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல.
இன்னமே தாண்டி உனக்கு இருக்கு. இந்த குமாரசாமி ஆட்டம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. பொறுத்திருந்து பாரு. அப்படிதான் நல்லா அமுக்கி விடு. எந்த அமுக்கு அமுக்கிறேன், இந்த ஆளுக்கு வலிக்கவே இல்லையா? நல்லா சுகமா இருக்கு இப்பதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான். என்னடா அவ வீடியோ போடுற நேரத்துல போட மாட்டேங்கிறா அப்படின்னு என்னை தப்பா நினைக்காதீங்க. என்னோட ஒர்க் அந்த மாதிரி. உங்களுக்கே தெரியும், நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வீடியோ போடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி போட விடாம தடுத்துருது. அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. எங்க வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நாளைக்கு வீடியோ வர்றது டவுட்டு தான். வீடியோ வரும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? கண்டிப்பா நான் ரெகுலரா போடுறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கு. என்னை இவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் நான் இன்னும் நல்லா போடணும்னு தோணுது. ஒரு சில டைம் ஒர்க்னால அது தடைப்படுறதுனால எனக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கு. அச்சோ இன்னைக்கு வீடியோ போட முடியலையா அப்படின்னு. நேற்று வீடியோ போட்டிருக்க முடியாது. நான் சொல்லிட்டேனே, நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே அப்படின்றதுக்காக தான் நான் 10:30 மணி ஆனாலும் வீடியோ அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் என்னோட சுச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? என்னைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். கடைசியா எப்போதும் சொல்ற மாதிரி தான், மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். கொஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சில 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையென வந்தேன் கண்ணம்மா.